ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செக்ஷன் வந்து தொடர்புடைமை. நான் ஏற்கனவே உங்களுக்கு போன கிளாஸில் சொல்லியிருந்தேன் நம்ம இப்போ நியூ செக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. அப்போ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொடர்புடைமை, அதாவது செக்ஷன் 7. நம்ம இது வரைக்கும் செக்ஷன் 6 செக்ஷன் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்குறது புது நியூ டாபிக் செக்ஷன் 7. சரியா? ஓகே, இதில் பெருசாக நீங்கள் அப்படி டென்ஷன் ஆகிற கஷ்டப்படுறது கொண்டும் இல்லை, ஈஸியாக தான் சிம்பிளாக. நான் அன்றைக்கு ஒரு பார்ட் 1 பகுதி 1 மாதிரி 2 டைப்பாக பிரித்து உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு ஒரு டைப்புக்குள்ளே வரக்கூடிய மாதிரியான சில செக்ஷன்ஸ் இன்றைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே வாங்க இப்போ பார்க்கலாமா? இப்போ இப்படி கேட்கலாமே, என்னுடைய போன்று பிறக்கும் 5 வரை உள்ள வினாக்களிலேயே தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள சோடி சொற்களிடையே இருக்கும் தொடர்பை ஒத்த தொடர்பை 3வது சொல்லுடன் அமைக்கும் சொல். 2 சொல் ஒரே இது. இப்போ ஒரு சொல்லை தந்துட்டு அதை கொத்தது என்ன? இப்போ வீடு அறை என்றது வீட்டுக்குள்ளே அறை இருக்கும்ன்றது ஒரு தொடர்பு. அதே மாதிரி உலகத்துக்குள்ளே என்ன இருக்கும், அதாவது இந்த தொடர்புக்கு பொருத்தமான அடுத்த தொடர்பை இருக்கிறது வந்து புள்ளிக்கோட்டு எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புள்ளிக்கோட்டெலாம் எடுக்கணும். சரியா? ஓகே, புள்ளிக்கோடு அங்கே வந்துருக்கு. புள்ளிக்கோடுல அங்கே ப்ராக்கெட் போட்டு தந்துருப்பாங்க. புள்ளிக்கோடு அதுக்குள்ளே போடுங்க நம்பர். இப்போ வீடு அறை ஏன்னா வீட்டுக்குள்ளே அறை இருக்கும். இப்போ உலகத்துக்குள்ளே என்ன இருக்கும்? அதுக்கு வந்து விட நாடு நாடு வரும். சரியா? ரைட். அடுத்தது மை பேனை. மை பேனைனா மை இருக்கிறது பேனைக்குள்ள. அந்த தொடர்பு இப்போ பேனை மைன்னு பேனைக்குள்ள மை என்று வந்து தொடர்பு வரும். ஆனால் சந்திக்கிறது மை பேனை. அப்போ மை இருக்கிறது பேனைக்குள்ள, அதுதான் அந்த தொடர்பு. இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? எப்பயுமே ஒரு கேள்வியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வகைப்படுத்தலும் சரி தொடர்புடைமையும் சரி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். தொடர்புடைமைன்றது ஒன்றோட தொடர்பு பெற்றதாக இருக்கும். வகைப்படுத்தலும் ஒன்றோட நீங்கள் பிரிக்கிறதாக இருக்கும். இதுதான் உண்மையான மெயின் 2 வரைக்கும் டிஃப்ரெண்ட். பட் இப்போ தொடர்புடைமையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூட அது எப்படி இப்போ மை இப்போ பேனைன்னு வந்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு சம்டைம் தரலாம் பென்சில் காரியம் என்ற ஒரு விட தந்திருந்தா நீங்கள் டக்குன்னு என்ன செய்வீங்க? பேனைக்குள்ளே மை இருக்குமா பென்சிலுக்குள்ள காரியம், அது பிள்ளை. அப்படி வராது. இவங்க தந்திருக்கிறது வந்து மை இருக்கிறது பேனைக்குள்ளே, ஆனால் அது விடையில் என்ன தந்திருக்காங்க? பென்சிலை முதலாவது தந்து 2வது காரியத்தை தந்திருந்தால் நீங்கள் போட்டது பிள்ளை. அதே இதை காரியத்தை முதலாவது தந்து பென்சிலை 2வது தந்திருந்தா நீங்கள் போட்ட விட சரி. இதுதான் அந்த தொடர்பு. இதுக்குள்ளே இது இருக்குன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அடுத்த செக்ஷன் வரணுமே தவிர மாறி வரக்கூடாது. சின்ன சின்ன நுணுக்கத்தில் தான் நம்ம பிளவுறது. இதை கட்டாயம் கவனித்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, விளங்கிட்ட நான் சொல்கிறது? கேள்வி எடுத்துடனே வாசிக்க வேண்டிய முதல் விளக்கம் என்னத்தால கேட்டிருக்கு என்றுதான் உன்னிப்பாக கவனிங்க. சரியா? ரைட். இப்போ மை இருக்கிறது பேனைக்குள்ள, அப்போ ரத்தம் எங்கே இருக்கும்? நிறம்பில் இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்தது மின்னல் மழை. மின்னல் அடித்தா மழை வரும். அப்போ அந்திக்கு பிறகு என்ன வரும்? இரவு வரும். இப்போ சூரியன் உதிச்சா அது காலையாக இருக்கும். இப்போ சந்திரன் வந்தால் அது என்னவா இருக்கும்? இரவாக இருக்கும். சரியா? விளங்கிக்கலாம். பட்டினி கிடந்தால் நமக்கு என்ன தேவைப்படும்? உணவு தேவைப்படும். இப்போ நோய்வாய்ப்பட்டால் நமக்கு என்ன தேவைப்படும்? மருந்து தேவைப்படும். விளங்கிட்டா? ரைட். இப்போ இன்னொரு டைப்பாக அப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். இப்போ இப்படியும் ஒரு டைப்பாக கேட்கலாம். இது என்ன? தொடக்கத்தில் 2 சொல்ல தந்து ஒரு சோடி சொல்ல தருவாங்க. இந்த சோடி ஒரு தொடர்பை காட்டும். இதே தொடர்பை காட்டக்கூடிய மாதிரி இன்னொரு தொடர்பு எதுன்னு சொல்லி ஒரு 4 விடியை தந்து கேட்கலாம். இப்போ நோய் வந்தால் நாங்கள் மருத்துவரை நாடுவோம் என்றதான் இந்த தொடர்பு. விளங்கி கொள்ளணும். நோய் வந்தால் நாங்கள் மருத்துவரை நாடுவோம். அப்போ உதவி என்றால் மகிழ்ச்சியா, குற்றவாளி என்றால் குற்றமா, நம்ம அப்போ யோசிக்கணும். இப்போ நோய் வந்தால் நம்ம மருத்துவரை நாடுவோம். அப்போ நெருப்பு பத்திட்டா நம்ம நீரைத்தான் நாடுவோம். நெருப்பை நோக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? நீரைத்தானே தேடி போவோம். அப்போ நம்ம நாடுவது எது? நீர். அப்போ அதுக்கு விட இது வரும் 4வது விட வரும். அபிவிருத்தி திட்டம். இப்போ ஒரு அபிவிருத்தியை நம்ம செய்யறதுக்கு ஒரு திட்டம் அவசியம். அதே மாதிரி ஒரு கட்டத்தை நம்ம கட்டுறதுக்கு ஒரு அத்திவாரம் அவசியம். விளங்குதா நான் சொல்றது? விளங்கிட்டேன். இப்போ ஒரு அபிவிருத்தியை நம்ம மேற்கொள்றதுக்கு நமக்கு ஒரு திட்டம் அவசியம். அதே மாதிரி விடாமுயற்சியை மேற்கொள்றதுக்கு முன்னேற்றம் அவசியம் என்று வருமா? இல்லை. இப்போ பெரியன்றதுக்கு தொகை என்று வருமா? தேர்ச்சி பெறதுக்கு பயிற்சி அவசியம் என்று வருமா? இல்லை. தேர்ச்சி பெறதுக்கு நீங்கள் என்னவும் செஞ்சு கொள்ளலாம். படிக்கலாம், படிக்காம விளையாடலாம். தேர்ச்சிக்கு பயிற்சி மட்டும்தான் காரணம் இல்லை. ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு அத்திவாரம் தான் முக்கியம். ஒரு கட்டுறங்கிறது அத்திவாரம் இல்லாமல் கட்டிடுமா? அப்போ ஒரு அபிவிருத்தி எடுத்துக்கு ஒரு திட்டம் போடாமல் இல்லாமல் நம்ம ஒரு அபிவிருத்தி செய்யலுமா? 2வது விட. இப்போ பிறப்பு குழந்தை. இப்போ பிறக்கிறது குழந்தையாக இருக்கும். பிறக்கிறது ஒரு குழந்தை. அதே நேரம்
இப்ப புத்தகத்தை மறுபதிப்பு என்றது வருமா? இல்ல, புத்தகத்தை மறுபதிப்பும் செய்யலாம், புத்தகத்தை போட்டோ காப்பி பண்ணிக்கலாம், பிரிண்டும் எடுக்கலாம், இதுவும் செய்யலாம், பார்த்தும் எழுதியும் எடுக்கலாம். ஓவியத்தை வரைகிறது வராது. கோவில் பூசாரி வருமா? ஆனா உற்பத்தி பிறப்பு ஒரு குழந்தை ஆக போகுது. உற்பத்தி நம்ம என்னத்தை செய்வோம்? உற்பத்தி எதை செய்வோம்? இது ஒரு பண்டங்கள், இது ஒரு பொருள். பிள்ளைங்கிட்டா ரைட். இன்னொரு டைப் எப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். இப்ப அதுல 4வது சொல்லிய பாருங்க, நாய் ஓநாய். அப்ப நாயும் ஓநாயும் ஒரே தோற்றம், பாக்குறதுக்கு ஒரே தோற்றம் இல்லையா? அப்ப அதே மாதிரி இதுல அந்த தோற்றத்தை மென்ஷன் பண்ணித்தான் இந்த கேள்வி. அப்ப அடுத்து அதுக்கு என்ன தோற்றத்தை மென்ஷன் பண்ணி வாருன்னு சொன்னா பூனையும் சிறுத்தையும் என்றுதான் வரும். இப்ப அடக்கம் அடங்காமை. இப்ப அடக்கம் அடங்காமை என்ற இந்த இது இதை பற்றி சொல்லியிருக்கு, எதிர்கருத்து. அப்ப பலமின்மை வலிமை. அப்ப அதுக்கு எது வரும்? முதலாவது வரும். சரியா? ரைட். இப்ப டைப் 3ல இப்படி கேள்வியும் கேட்கலாம். இப்படி கேட்டாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? புகைப்படம், மணிக்கூடு, சுவர். அதாவது புகைப்படத்தையும் மணிக்கூட்டையும் நம்ம சுவர்ல கொழுதலாம். அப்ப அதுக்கு என்ன வரும்? அதுக்கு தலையணை, மெத்தை, கட்டில். கட்டில்ல தலையணையும் இருக்கும், மெத்தையும் இருக்கும், மற்றவர்கள் வராது இருக்க செக் பண்ணி பாரு. சரியா? அப்ப அடுத்தது இந்த கேள்விக்கு என்ன விட வரும்? 3வது வரும். இதுல இந்த விளையாட்டு காணும். உடம்பு நடுவில் உடம்புல கை இருக்கும், கையில விரல் இருக்கும் சொல்லிடுவாங்க. அப்ப அதே மாதிரி இப்ப துடுப்புல விட்டுரை வருமா? வராது. மரத்துல இலை இருக்கும், இலையில விதை இருக்குமா? இல்ல, அப்ப அதுவும் வராது. அடுத்தது பாடசாலை. பாடசாலையில வகுப்பு இருக்கும், வகுப்புல மாணவர் இருப்பாங்க. அப்ப எது வரும்? 3வது தான் வரும். இப்ப சாட்சியில முறைப்பாடு இருக்கு, முறைப்பாடுல தீர்ப்பு வருமா? வராது. அந்த விலங்கு தானே, அதாவது அந்த தார சும்மா மேலோட வாசிச்சு நம்ம டக்கண்டி இருக்குது என்ற போட்டாக்க நம்ம அணியும் எல்லாரும் பிள்ளை எடுக்கிறதுக்குரிய ரீசன். அதாவது எந்த வகை தொடர்புல அவங்க தந்திருக்காங்கன்றத உன்னிப்பா பார்த்து அதே மாதிரி வாரத்தை தான் போடணுமோ தவிர அதுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லி போடலாம். சரியா? இப்ப இன்னொரு டைப் பார்ப்போம். இப்ப இப்படியும் கேட்கலாம் கேள்வி. இது இப்ப டைப் 4. இப்படி ஒரு 3 சொல்ல தந்துட்டு இதுல 2 சொல் பொருத்தமா இருக்கும். அதே மாதிரி 3வது வர சொல்லுக்குரிய பொருத்தமான சொல்லத்தான் கண்டுபிடிச்சு நம்ம போட்டுதான் இருக்கும். இப்ப இப்படி ஒரு செக்ஷன் வருதுன்னு சொன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க? மலை, சமவெளி, ஆறு என்று சொன்னா இப்ப இதுல மலை, சமவெளி என்றது அதுக்குரிய எதிர்கருத்து சொற்கள். மலைக்கு சமவெளி என்றது இருக்கு. ஆறுக்கு எதிர்கருத்து குளம் என்றதுதான் வரும். சரியா? அடுத்தது டைப் 4ல என்ன சொல்லியிருக்காங்க? சுவாசப்பை, இருதயம், சிறுநீரகம். இது இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்டதை குறிக்கிறது தான் இது. அப்ப இதுல எது வரும்? ஈரல் தான் வரும். சரியா? அடுத்தது மாமி, தாய், தந்தை. இப்ப தாய் தந்தை மாதிரி, மாமி மாமா. அப்ப அதுதான் தொடர்பு. அப்ப இது கூட 2வது. இது இப்ப பகுதி 1. அதாவது உங்களுக்கு ஒரு டைப் 1 மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு செக்ஷனுக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் அவ்வளவு. இதெல்லாம் இப்ப லெட்டர்ஸ், எண்கள் அப்படி எப்படி செய்யறேன்றது மெதட்ட நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. எதாச்சும் விலங்கல்னு சொன்னா நீங்க குரூப்ல கேளுங்க.